Good morning, students. Today we are going to discuss about exercise 4.3 sound sum. Find the value of x degree in the following figures. So total நமக்கு வந்து 5 figures இருக்கு. So first diagram, this is the first sum. You see the diagram ABC, okay, ABC ங்கிற ஒரு figure, okay, ABCO இருக்கு, மொத்தம் 4 points join பண்ண அது quadrilateral னு சொல்லுவோம். ஓகே, இங்க sum of the அதே மாதிரி triangle ஆச்சுன்னா sum of the angle is 180 degree, sum of the angle is 180 degree இருக்கும். நமக்கு இந்த sumல ஸோ என்னென்ன ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 30 degree 60 degree ஒன்று கொடுத்துருக்காங்க, 30 degree 60 degree. அப்போ சம் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 degree தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் BOC என்ன எடுத்துக்கலாம், given ஆங்கிள் BOC எப்படி எடுத்துக்கலாம்னா ஆங்கிள் BOC is equal to, ஸோ இதோட ஆங்கிள் நம்ம சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் தான் 30 degree பிளஸ் அந்த பக்கம் 60 degree, 30 degree பிளஸ் 60 degree, இப்போ டோட்டலாக 90 degree. அப்போ ஆங்கிள் BAC BACங்கிறது ஆங்கிள் BAC is equal to half ஆங்கிள் BOC. ஸோ இது நமக்கு பை த இது ஒரு தியரம், ஆங்கிள் BAC is equal to half BOCங்கிறது ஒரு தியரம். ஓகே, BAC வந்து நம்ம BACங்கிற ஆங்கிள எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த சம்ல இது x degree is equal to half BOCங்கிறது இது 90 degree. இப்போ 90 degreeனா அப்போ x degree is equal to, so 2 1 2 are 2, 4 2 are 8, remaining 110, 5 2 are 15, 45 degree. அப்போ x is equal to x left side or right side, x is equal to 45 degree. Okay, இது என்ன தியரம்னா ஒரு சர்க்கிள்ல இது O இருக்கு, A B C, இந்த ஆங்கிள் பை தியரம் என்ன தியரம்னா ஆங்கிள் BAC is equal to half ஆங்கிள் BOC ன்னு அர்த்தம், half ஆங்கிள் BOC. இதுதான் அந்த தியரம். அதாவது BOCங்கிறது 2 times அப்படிங்கிற மாதிரி மீனிங், 2 times BAC is equal to 1 times BOC ன்னு அர்த்தம். ஆக்சுவலி 2 times BAC is equal to 2 times BAC is equal to angle BOC ன்னு அர்த்தம், angle BOC ன்னு அர்த்தம். இதுதான் அந்த தியரம். BOC ஓட ஏரியா எப்படி இருக்குன்னா BACங்கிற ஏரியாவுக்கு 2 times ன்னு அர்த்தம். ஓகே, அதான் இந்த சம்ல நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன டயக்ராம்னா, செகண்ட் டயக்ராம்ல அதே மாதிரியே PQORங்கிற குவாட்ரிலேட்டரல் பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 4 பாயிண்ட்ஸ்ல x டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து இப்போ Qங்கிற ஆங்கிள் x, அதே மாதிரி QORங்கிறது 80 டிகிரி,
ஓஆர்கியூங்கிறது 30 டிகிரி இருக்கு. ஓகே, ஓஆர்கியூங்கிறது 30 டிகிரி. நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இது வந்து இந்த டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் இந்த ஓபிங்கிற லைனை ஜாயின் பண்ணிடுவோம். அப்பதான் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ட்ரையாங்கிளா பிடிச்சிக்கலாம். இதை ஓபிங்கிற லைனை ஜாயின் பண்ணிக்குவோம். ஓபிங்கிற லைனை ஜாயின் பண்ணிட்டுன்னா ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்துக்கலாம்னா ஜாயின் ஓபி. ஓபிங்கிற லைனை ஜாயின் பண்ணிடுவோம். அப்பதான் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அப்போ ட்ரையாங்கிள் QPR ஈக்குவல் டு ஸோ QPRங்கிற ஆங்கிள் இந்த இதில் பகுதின்னு அர்த்தம். ஓகே, QPRங்கிறது ஹாஃப். இப்போ ஹாஃப்ங்கிறப்ப இதோட ஹாஃப்னா 80 டிகிரி பை 2ங்கிறது 40 டிகிரி. QPRங்கிறது 40 டிகிரி. ஸோ இது என்ன கண்டிஷன்னா ஆங்கிள் ஆஃப் ஏ சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆங்கிள் அட் த சென்டர்னு அர்த்தம். ஸோ இது என்ன கண்டிஷன்னா angle of the circumference is half of the angle at the center. Angle of the circumference is equal to half angle at the center இருக்கும். அதே மாதிரி angle next point angle RPOங்கிறது இங்க முன்னாடி இருக்கு. RPOங்கிறது என்ன இருக்கு? RPOங்கிறது 30 டிகிரி. இதுக்கு கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி given. இது given. அப்போ இதுல என்னென்ன சைட்ஸ்லாம் ஈக்குவல் சைட்ஸா இருக்குன்னா ஓபி சைடு அண்ட் ஓஆர் சைடு ஆர் ஈக்குவல் சைட்ஸ். ஓபி சைடும் ஓஆர் சைடும் ஈக்குவல் சைடு. ஓபி சைடு அண்ட் ஓஆர் சைடு ஈக்குவல் சைடு. அப்போ ஆங்கிள் ஓபிக்யூ என்ன வரும்? ஆங்கிள் ஓபிக்யூ is equal to ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆங்கிள் QPR minus angle RPO. So QPRங்கிறது 40 டிகிரி, RPOங்கிறது 30 டிகிரி. லெஸ் பண்ணனா so less the answer. So less angle OPQ is equal to 10 degree. Angle OP is equal to 10 degree. OPQங்கிறதுல 10 டிகிரி இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் OQ and OP are equal sides. இது ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ். இருந்துச்சுன்னா ஆங்கிள் OQB 10 டிகிரி, ஆங்கிள் OPQங்கிறதும் 10 டிகிரி அப்படின்னு வரும். ஓகே, அப்போ எக்ஸுங்கிறது ஆங்கிள் என்ன 30 டிகிரி, OPQ என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 டிகிரி. ஸோ தேர்ட் கொஸ்டின்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, MPNங்கிற ஒரு ட்ரையாங்கிள். MPNங்கிற ட்ரையாங்கிள்ல NOPங்கிறது 70 டிகிரி, அதே மாதிரி OPNங்கிறது எக்ஸ் டிகிரி. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 180 டிகிரி தான் அந்த கான்செப்ட் பிரகாரம். இப்போ இன் ட்ரையாங்கிள்
OPN ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆங்கிள் PON பிளஸ் ஆங்கிள் ONP, PON plus angle ONP plus angle NPO is equal to 180 degree. Equal to 180 degree. நமக்கு என்ன condition? Sum of the angles of a triangle தான். Sum of the என்ன condition? Sum of the angles, sum of the angles of a triangle. Sum of the angles equal sum of the angles of a triangle தான். So அப்போ இது 70 டிகிரியா இருந்துச்சுன்னா இது 70 டிகிரினா இது x டிகிரியா இருந்தா அப்ப இது x டிகிரியா தான் இருக்கும். ஏன்னா both are equal தான். ஓகே, அப்ப 70 டிகிரி plus x டிகிரி plus x டிகிரி equal to 180 டிகிரி equal to 180 டிகிரி. அப்போ 70 டிகிரி plus x டிகிரினா 2x டிகிரி equal to 180 டிகிரி. ஓகே, அப்போ 2x மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. 2x equal to 180 minus 70. அப்போ 2x equal to 180 minus 70ங்கிறது 110 டிகிரி. அப்போ x is equal to 110 டிகிரி divided by 2. அப்போ 55 டிகிரி வரும். xங்கிறது நமக்கு 55 டிகிரி. இப்போ the value of x என்னதான்? The value of x is equal to 55 degree. The value of x is equal to 55 degree. இதோட இந்த third subdivision over. Next fourth question. So இது ஒரு quadrilateral, அந்த சர்க்கிளுக்கு இன்டீரியர்ல ஒரு quadrilateral கொடுத்திருக்காங்க. quadrilateral என்ன அப்படின்னா XYZ. ஓகே, XYOZ quadrilateral. இந்த quadrilateralல one angle is 120 degree. இது ஒரு angle 120 degree, ஒரு angle x degree. ஸோ இது ரெண்டுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா YYZங்கிறது, ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு சொல்லுவோம்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் is equal to, so reflex angle YOZ, reflex angle YOZ equal to 2 times YXZ அர்த்தம். YXZ இதுல எது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா YOZங்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். YOZ இந்த ஆங்கிள், அப்ப இந்த எக்ஸ்ங்கிற ஆங்கிள் நமக்கு, இந்த எக்ஸ்ங்கிற ஆங்கிள் x டிகிரிங்கிறது தான் நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். 2 டைம்ஸ் YZ x இருக்கும். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சம் பார்த்தோம்னா இது என்ன எடுத்துக்கலாம்ப்பா, 2 டைம்ஸ் YZ, 2 டைம்ஸ் இங்க டிகிரி வந்து 120 டிகிரி, இப்போ 240 டிகிரி. 240 டிகிரி ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் YYZ. அதே மாதிரி அப்ப ரிமைனிங்ஸ் நமக்கு சம் ஆஃப் தி ஆங்கிள் YYZ is equal to 360 minus reflex angle. 360 minus reflex angle YYZ. Reflex angle YYZ ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ 360 மைனஸ் இங்க ஒரு ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் YYZங்கிறது 240 டிகிரி. இப்போ 240 டிகிரினா இது லெஸ் பண்ணினா 120 டிகிரி வரும். அப்போ எக்ஸ்ங்கிற ஆங்கிள் நமக்கு 120 டிகிரி வரும். 120 ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இல்லாம இது என்னது YYZங்கிற ஆங்கிள்.
YOZ equal to 360 minus reflex of 240 தான். So நான் ஆட் பண்ணனா x is equal to 40 degree. இதோட angle x is equal to 120. Okay. 360 minus 240 is equal to 120 degree. இதோட the fourth subdivision. Next fifth subdivision. Fifth subdivision in the figure la ABOC quadrilateral. So இதுல என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கறத பார்ப்போம். BOAங்கிறது 140 டிகிரி. BOAங்கிறது 140 டிகிரி. இதுல ஆங்கிள் BOA is equal to 140 degree. அதே மாதிரி AOCங்கிறது ஆங்கிள் AOC is equal to 100 degree. AOCங்கிறது 100 degree. BACங்கிறது BAC is equal to x degree. BACங்கிறது x degree. இதான் நமக்கு உடைய வேல்யூஸ். ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ங்கிறது நமக்கு 180 தெரியும். ஓகே, இப்போ என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணலாம்னா ஆங்கிள் OAC பிளஸ் ஆங்கிள் OCA, OACயையும் OAC பிளஸ் ஆங்கிள் OCA. ஸோ இது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணனா நமக்கு 180 தான் வரும். 180 பிளஸ் நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள் AOC லெஸ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து AOC லெஸ் பண்ணிக்கலாம். AOC. ஸோ அப்போ 180 டிகிரி minus 100 that is 80 டிகிரி. இது 80 டிகிரினா ஸோ நமக்கு ஆங்கிள் OAC is equal to half of this angle அர்த்தம். half of this angle OAC, அதுவும் ஒரு OAC 2 times OACயும் OCAயும் ஈக்குவல் சைட்ஸ். இது எப்படி ஈக்குவல்னா OAC equal to OC தான். OAC equal to OC. அப்போ ஆங்கிள் OAC இதுவும் ஆங்கிள் OCAவும் ஈக்குவல் ஆங்கிள். ஓகே, அப்போ இது 2 times OAC equal to 80 டிகிரி. அப்போ 2 கிராஸ் பண்ணும்போது OAC into half of this angle 80 டிகிரின்னு வரும். அப்போ OACங்கிறது நம்ம லெஸ் பண்ணி கேன்சல் பண்ணனா இது 40 டிகிரி. கேன்சல் பண்ணா 40 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் OAC is equal to 40 டிகிரி. அதே மாதிரி சம் ஆஃப் த ஆங்கிள் 140 இருக்கா, 140ங்கிறது BOA. ஓகே, ஆங்கிள் BOA plus angle OBA plus angle OAB equal to 180 degree. BOAங்கிறது எவ்வளோனா இது 140 டிகிரி. ஆங்கிள் OBA plus angle OAB equal to 180 degree. அப்போ இதை 140ல ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா OBA plus angle OAB equal to 180 degree minus 140 degree. இது லெஸ் பண்ணினா 40 டிகிரி வரும். 140 minus 180 minus 140ங்கிறப்ப ஸோ அதே மாதிரி ஆங்கிள் என்னென்ன சைட்ஸ்ல ஈக்குவல்னா ஆங்கிள் OBAயும் OBA is equal to OAB. இது ரெண்டும் ஈக்குவல் சைட்ஸ். என்ன ரீசன்னா
ஓபியும் ஓஏவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஓஏவும் ஓபியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இது ஓஏபிங்கிறது நமக்கு 2 டைம்ஸ் ஓஏபின்னு வரும். 2 டைம்ஸ் ஓஏபி, 2 டைம்ஸ் ஓஏபினா the divided OAB is equal to 40 degree divided by 2 னு வரும். அப்போ OAB is equal to 20 degree. OAB is equal to 20 degree. அப்போ angle BAC என்ன கன்வெர்ட் பண்ணிடலாம்? BAC is equal to OAB angle OAB plus angle OAC ன்னு அர்த்தம். OAB plus angle OAC. ஸோ இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆங்கிள் ஓஏபிங்கிறது 20 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஓஏசிங்கிறது ஓஏசி ஆல்ரெடி ஆங்கிள் ஓஏசி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ அந்த 40 டிகிரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓஏசி 20 டிகிரி பிளஸ் 40 டிகிரி. அப்போ ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரின்னு வரும். Angle BAC is equal to 60 degree. So இதோட 7th sum over. Thank you students.